ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் எப்பதான்ப்பா ஒரு வாய் அடங்கும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து ரொம்பவே பரவலா பரவிருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி தரக்குறைவா பேசுனாரு. அதுக்கப்புறம் அக்கா விஜயலட்சுமியை பத்தி தரக்குறைவா பேசுனாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகிகளே தரக்குறைவா பேசுறாரு. என்னையா பேசிட்டாரு? பொதுவா இப்ப எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் தயாராகுங்க, போர் வீரர்கள் எல்லாம் அப்படியே ரெடி ஆகுங்க, ராணுவத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி எலெக்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை என்ன பண்றாங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க கொடுத்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, பாஜக கூட அதிமுக வந்து கூட்டணி வச்சுச்சு. அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப தோய்ந்து கிடக்குறாங்க. ஏன்பா இவருக்கு வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாரு, இதுக்கு இவரு தனியாவே நின்று தோத்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி புலம்புறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அதிமுக என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலே நிர்வாகிகளை சந்திச்சு அவங்களை உத்வேகப்படுத்துங்க, சுணுக்கமா இருக்க வேணாம், உத்வேகப்படுத்துங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க, தேர்தலுக்கு அவங்கள தயார்படுத்துங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்கு கொடுத்துட்டே இருக்கு. எல்லா கட்சியும் அப்படிதான் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது தேர்தல்ல நிக்கலனா கூட பரவாயில்ல, அந்த கட்சி தேர்தல் டைம்ல நம்ம வந்து வெளியில தெரியணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கட்சிகள் தன்னுடைய நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்க தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, இந்த 2026 எலெக்ஷன்ல நான் சொல்றவன் தான் வேட்பாளர், நான் சொல்ற வேட்பாளரை ஆதரிச்சு எல்லாருமே வேலை செய்யணும், வேலை செய்ய முடியாதவன் இப்பவே கட்சி விட்டு வெளியே போயிரு, திமுக பக்கம் போ, திமுக வந்து சேர்த்துக்கிறது ரெடியா இருக்கிறாங்க, அப்படி இல்லையா விஜய் கட்சியில நானே சொல்றேன், நானே ரெஃபர் பண்றேன், போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லியிருக்காரு. ஒரு கட்சி தலைவர் சொல்ற வேலையாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சீமான் கட்சியில இருந்து ஒவ்வொரு விக்கெட்டா வெளியே போயிட்டு அவர் டெக் அவுட் ஆகிற டைம்ல இருக்கிறாரு சீமான் அவர்கள். இந்த டைம்ல கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நிர்வாகிகளை வெளியே போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சீமானன வராங்கன்னா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை கருத்து என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கு சீமானு கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை பாஜக கிட்ட போயிட்டு ஒட்டுமொத்தமா கட்சியே போயிருச்சுன்னா அதனால இப்பவே போயிருங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றாரா என்னன்னு தெரியல. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சீமான வாயில வசம்பு வச்சுதான் தேய்க்கணும். என்ன வாய் அது அப்படின்ற மாதிரி இந்த கவுண்டமணி சொல்லல, என்ன வாய் அது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம சீமானனுக்கு என்னதான் வாய் அப்படின்ற மாதிரி அவர் வாயால அவரே கெடுத்துக்கிறாரே அப்படின்ற மாதிரி. இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை போடுவேன், தோத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாலை பாட மாலையா ஆயிடும். யாருலாம் இப்படி பேசுவாங்களாங்க, ஒரு நிர்வாகிகளை வந்து செத்து போயிரு, நீ வந்து பால்டாயினை வாங்கி குடிச்சு செத்து போயிரு அப்படின்லாம் யாருன்னா சொல்லுவாங்களா? எவங்க உங்க கட்சியில நம்பி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வரல. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது வந்து காது வழியா கேட்டதுதான், எனக்கு எந்த அளவுக்கு இது உண்மை இருக்கும் பொய் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, காது வழி கேட்ட விஷயம் தான். 2011 தேமுதிக வந்து எலெக்ஷன்ல நின்னுச்சு, டெபாசிட் இழந்தாங்க நிறைய பேரு. அப்போ அந்த வேட்பாளர் எல்லாரையும் கூப்பிட்டு விஜயகாந்த் என்ன பண்ணாரா, அவங்க இழந்த தொகையை வந்து என்ன பண்ணாரா திருப்பி கொடுத்தாரா, கட்சி நிதி மூலியமா திருப்பி கொடுத்தாராம். அந்த அளவுக்கு அந்த கட்சியை என்ன பண்ணிருக்காரு, பலப்படுத்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள். ஆனா இங்க சீமான் அவர்கள் தன்னுடைய பொழப்பு பொழக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இது வரைக்கும் எலெக்ஷன்ல நின்ன ஒருத்தர் கூட ஜெயிக்கலங்க. டெபாசிட் தொகை கூட அவங்களுக்கு கொடுக்கல, எல்லாமே கட்சி வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்காதான். அந்த டெபாசிட் தொகையே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே தான் கட்டணுமா, கட்சியில இருந்து ₹1 நிதி வராதான். ஆனா இவர் மட்டும் கட்சியை காமிச்சு நிறைய நிதி வாங்கி போட்டுக்கிறாரு. நான் சொல்லல, அண்ணன் சீமான் கட்சியிலிருந்து வெளியே வந்த நிறைய தம்பிகள் என்ன பண்ணிருக்காங்க, புலம்பி இருக்காங்க. ஏன்னா இதுதான் சீமானுடைய நிலைப்பாடா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இந்த கட்சியை வச்சு நிறைய பேர்கிட்ட இருந்து சம்பாதிக்கணும், காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு கண்டி. மற்றபடி இந்த கட்சியை வச்சு டெவலப் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், தமிழ் தேசியத்தை வளர்த்துறணும் அப்படின்ற ஒரு எழவும் கிடையாது. அப்படின்ற லெவலுக்கு தன்னுடைய தம்பிகளை வந்து என்ன பண்றாங்க, அண்ணனுக்கு சாட்சியா வந்து என்ன பண்றாங்க, சாட்சிகள் சொல்றாங்க. சோ இவரு நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு, செயல்பாடுகள் அப்படித்தானே இருக்கு. அது என்ன ஒரு அதிகாரத்தோட, நான் நிக்கிறவன் தான் வேட்பாளர், அந்த வேட்பாளருக்கு நீ வேலை செய்யணும், இல்லாட்டி நீ கட்சி விட்டு வெளியே போயிரு, அதே போல நீ ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து நான் மாலை போடுவேன், பாராட்டு மாலை போடுவேன், அதுவே நீ தோத்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு பாட மாலை போடுவேன், நீ செத்துரு, நீ பாயில்டான குடுத்தி செத்துரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த ஒரு தலைவன் பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இவர் தான் தமிழ் தேசத்தை வென்றெடுக்க போகிறாரா, இவர் தான் தமிழ் மக்களுக்காக வந்து என்ன பண்ண போறாரு, நிக்க போறாரா, இவர் தான் தமிழ்நாட்டுக்காக உரிமை வாங்கி தர போறாரா, எப்படி அப்படின்றது ஒரு விஷயம் தெரியல. ஆனா ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, தான் வாயால தானும் அழிஞ்சி தன்னுடைய கட்சியும் அழிக்க போகிறார் சீமான் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. அது மாத்திரம் இல்லாம பாஜக கிட்ட அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இங்க இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கட்சியை வச்சு தன்னுடைய வேட்பாளர்களை வச்சு திமுக வாக்கு வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேலைகள் பார்ப்பார அப்படின்ற ஒரு அண்டர் டீலிங்கும் போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம பாஜக கிட்ட
அடைக்கலம் போகணும், பாஜக கூட்டணியில வரணும் அப்படின்ற ஒரு அண்டர்டேக்கிங்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகளும் அரசல் புரசலா வெளியே வந்துட்டு இருக்கு. இது எந்த கோணத்துல போய் முடிய போகுது, எப்படி முடிய போகுது அப்படின்றது தெரியல. சரி, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து இழிவா பேசியிருக்காரு. தன்னுடைய கட்சிகளை பத்தி, தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை பத்தியும், தன்னுடைய வேட்பாளர்களை பத்தியும் இந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.